الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم را، تلك آيات الكتاب والذي أنزل إليك من ربك الحق ولكن أكثر الناس لا يؤمنون. صدق الله العظيم. குர்ஆனுடைய 13வது சூரா சூரத்துர் ரஅத். இது மக்கியத்தான சூறாக்களில் சேர்ந்தவையாகும். இதில் மொத்த ஆயத்துக்கள் 43 ஆயத்துக்கள் ஆகும். கலிமாக்கள் என்ற அடிப்படையில் இதில் 853 கலிமாக்கள் கிட்டத்தட்ட உள்ளது. இதில் ஹுரூஃபுகள் எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் 3500 எழுத்துக்கள் உள்ளன. லஃப்துல் ஜலாலா அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவிலே 34 இடங்களில் வருகிறது. இந்த சூறாவுடைய பெயர் அல்லாஹு தஆலா அர்-ரஅத் என்பதாக வைத்துள்ளான். அதாவது அர்-ரஅத் என்றால் இடி இடிப்பதற்கு சொல்லப்படும். இடி இடிப்பதை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். அதாவது இடி என்ன செய்கிறது என்ற விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். 12வது ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது وَيُسَبِّحُ الرَّعْدُ بِحَمْدِهِ وَالْمَلَائِكَةُ مِنْ خِيفَتِهِ وَيُرْسِلُ الصَّوَاعِقَ فَيُصِيبُ بِهَا مَن يَشَاءُ وَهُمْ يُجَادِلُونَ فِي اللَّهِ وَهُوَ شَدِيدُ الْمِحَالِ. وَيُسَبِّحُ الرَّعْدُ அதாவது இடி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, பிஹம்திஹி அவனுடைய புகழை கொண்டு என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அதாவது இந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுவது இடி அவ்வளவு சத்தமாக எமக்கு கேட்கக்கூடிய இடி அல்லாஹ்வை அது தஸ்பீஹ் செய்கிறது. இந்த சூறாவில் நாம் விளங்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், இடி மாத்திரமல்ல, கண்ணுக்கு தெரியாதவைகளும் கண்ணுக்கு தெரிந்தவைகளும், மரங்கள், மலைகள், எல்லா விடயங்களும், தண்ணீர், எல்லா விடயங்களும் அல்லாஹுக்கு தஸ்பீஹ் செய்கிறது. எனவே நாம் எவ்வளவு தஸ்பீஹ் செய்கிறோம் என்ற விடயத்தை உணர்த்துவதற்குத்தான் அல்லாஹு தாலா இந்த சூறாக்களிலே ரஅத் அதாவது இடி தஸ்பீஹ் செய்கிறது என்றால், மனிதா உனக்கு தஸ்பீஹ் செய்ய முடியாதா என்பதாக எமக்கு ஒரு அறிவுபூர்வமான சில விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். அதாவது இந்த சூறாவிலே அல்லாஹ் அகீதா கொள்கை, அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தை அல்லாஹ் முழு சூறாக்களிலுமே அதை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். அதாவது 1வது ஆயத்திலிருந்து 4வது ஆயத் வரைக்கும் ஹகீகத்துல் குர்ஆன், குர்ஆன் ஏன் இறக்கப்பட்டது என்ற விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். சூரா யூசுஃபும் அல்லாஹு தஆலா ஆரம்பமாக இந்த சூறாவிலே சூரத் யூசுஃபிலும் அல்லாஹ் ஆரம்பமாக குர்ஆனை பற்றி தான் 3 ஆயத்துக்களில் பேசினான். அதாவது குர்ஆனுடைய ஹிக்மத்துக்களில் உள்ளதுதான் படித்து பார்த்தால் விளங்கும். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, ஹுரூஃபுல் முகத்தஆ என்பது 29 சூறாக்களில் அல்லாஹ் அந்த ஆரம்பமாக பாய்க்கக்கூடிய வார்த்தைகள். அதாவது யாசீன், தாஹா இவ்வாறு அல்லாஹ் ஆரம்பிப்பான். இந்த சூறாக்களில் அதிகமான சூறாக்களில் ஒரு சூறா அல்லது 2 சூறாக்களில் தான் அல்லாஹ் 2வது ஆயத்தில் வேறு விடயங்களை பேசினாலும், ஹுரூஃபுல் முகத்தாவை அல்லாஹ் பேசினால் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் குர்ஆனை பற்றி பேசுவான். இது குர்ஆனுடைய ஹிக்மத்துக்களிலிருந்து உள்ளது. 1வது சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப். ஹுரூஃபுல் முகத்தாவை அல்லாஹ் ஆரம்பிப்பது எல்லா விடயங்களும் எனக்குத்தான் தெரியும், ஆலிம் என்ற விடயத்தை அல்லாஹ் இங்கு நிரூபிக்கிறான். அல்லாஹு தஆலா இங்கு அல்லாஹுடைய வஹ்தானியத் அதாவது அவன் எவ்வளவு சக்தி பெற்றவன் என்ற விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். 7வது ஆயத்திலிருந்து 5வது ஆயத்திலிருந்து 7வது ஆயத் வரைக்கும் முஷ்ரிக்கீன்கள் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மறுக்கிறார்கள், அவ்வாறு வாழ்க்கை இல்லை என்பதாக சொல்ல நேரத்தில் அல்லாஹ் அதற்கு பதிலடியாக இந்த சூறாவிலே பேசுகிறான்.
அல்லாஹுல்லதி ரஃபஅ ஸமாவாத், நாங்கள் வானத்தை அவன் உயர்த்தினான், பிகைரி அமதின், எந்த ஒரு தூணும் இல்லாமல் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, சும்மஸ்தவா அலல் அர்ஷ் வஸக்கர ஷம்ஸ வல் கமர், சூரியன் சந்திரனை அவன் வசப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹுடைய அந்த கதீர், சக்தி பெற்றவன் என்ற அஸ்மால் ஹுஸ்னாவை அல்லாஹ் இங்கு பேசுகிறான். 4வது ஆயத்திலே அல்லாஹு தஆலா, நாங்கள் தான் இந்த பூமியை விரித்து வைத்திருக்கிறோம், அதில் மலைகளை நாங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான மலைகளை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் அந்த ஆயத்திலும் பேசுகிறான். இன்னும் அல்லாஹு தஆலா, நாங்கள் தான் உங்களுக்கு விளைச்சல் நிலங்களையும் உங்களுக்கு பயிர் வகைகளையும் தருகிறோம் என்பதாக அல்லாஹ் அடுத்த ஆயத்துக்களிலும் அல்லாஹுடைய விடயத்தை பற்றியே அல்லாஹ் பேசுகிறான். 8வது ஆயத்திலிருந்து 16வது ஆயத் வரைக்கும் முழு அறிவும் இல்முல்லா, அல்லாஹுடைய அறிவு, அல்லாஹ் எந்த அளவு அறிவுள்ளவன் என்ற விடயங்களை பற்றி அல்லாஹ் அதில் பேசுகிறான். ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானவனுடைய இல்முள்ளவன் அல்லாஹ். அதாவது அல்லாஹுடைய அறிவு எந்த அளவு, சவா உம்மின்கும் மன் அசர்ரல் கௌல வமன் ஜஹரபி, அவனுக்கு ரகசியமாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதுவும் அவனுக்கு சரிசமம் தான், யாரெல்லாம் ஓமன் ஜஹரபிஹி சத்தமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கும் அது சரி சமம் தான். அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும் என்ற விடயங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், ஒருவர் அல்லாஹ் என்னை திருத்துவான் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஒரு நாளும் அவர் திருந்த மாட்டார். எப்போது நாம் எம்மையே நாங்கள் திருத்திக் கொள்வோமோ அப்போதுதான் அல்லாஹும் எங்களை மாற்றுவான் என்ற விடயங்களை, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், எந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹு தாலா மாற்ற மாட்டான், ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்களே மாற்றிக்கொள்ளும் வரைக்கும் என்ற விடயங்களை பற்றி பேசிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹு தாலாவை இடி தஸ்பீ செய்கிறது அல்லாஹுடைய புகழை கொண்டு என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அதாவது முழு விடயங்களும், உலகத்தில் உள்ள எல்லா விடயங்களும் அல்லாஹுவை தஸ்பீ செய்கிறது. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன உடனே கவலைப்படக்கூடிய விடயமும், நாம் ஏன் உலகத்தில் நாங்கள் திக்ர் செய்யவில்லை என்பதைத்தான். எனவே அல்லாஹ் இந்த சூறாவில் ஒரு இடியை பற்றி பேசிவிட்டு எமக்கு எடுத்து காட்டுகிறான். இடி தஸ்பீ செய்யுதென்றால் நீங்களும் தஸ்பீ செய்யுங்கள் என்பதாக 17வது ஆயத்தில் அல்லாஹு தாலா ஹக்கு பாத்தில் இரண்டுக்கும் அல்லாஹு தாலா உதாரணம் காட்டுகிறான். 17வது ஆயத்தை எடுத்து பார்த்தால், ஒரு மழை நீரை கொண்டு அல்லாஹுடைய உதாரணங்கள் எமக்கு ஒரு வித்தியாசமான படிப்பினை தருகிறது. ஒரு தண்ணீர் மலையை கொண்டு ஹக் என்னும் பாத்திலுக்கு உதாரணம் காட்டுகிறான். 18வது ஆயத்திலிருந்து 28வது ஆயத் வரைக்கும் மீன்களுடைய சிஃபாத்துக்களை பற்றியும் காஃபிர்களுடைய தண்டனைகளை பற்றியும் மீன்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்ற விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வல்லதீன சபரு, அவர்கள் பொறுமை செய்வார்கள் அல்லாஹுக்காக வேண்டி. இன்னும் அகாமு சலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாகும், அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து இன்ஃபாக் செய்வார்கள். சிர்ரம் வ அலானியா, பரகசியமாகவும் இரகசியமாகவும் என்பதாக அல்லாஹ் நல்லவர்களுடைய மீன்களுடைய சிஃபாத்துகளை அவர்கள் பேசிவிட்டு அல்லாஹ் பேசுகிறான். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், யாரெல்லாம் சலாம் உண்டாகட்டும், யாரெல்லாம் பொறுமை காத்தார்களோ அவர்களுக்கு என்பதாக மீன்களுடைய விடயங்களை அல்லாஹ் பேசிவிட்டு, அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விசாலப்படுத்தி கொடுப்பான் என்பதாக அல்லாஹு தாலா அவனுடைய வஹ்தானியத்தை பற்றி அல்லாஹ் இங்கு பேசுகிறான். 26வது ஆயத்திலிருந்து 28வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்க கூடியவன் என்ற விடயங்களை பற்றி அல்லாஹ் இங்கு பேசுகிறான். அதுக்கு பின்னால் குர்ஆனுடைய சிஃபாத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். வலவ் அன்ன குர்ஆனன், நிச்சயமாக இந்த குர்ஆன், சுய்யிரத் பிஹில் ஜிபால், அதை கொண்டு மலைகள் நகர்த்தப்படும், பூமி அதை கொண்டு துண்டிக்கப்படும். அவு குல்லிம பிஹில் மௌத்தா, அதை கொண்டு இந்த குர்ஆனை கொண்டு ஒரு மரணித்தவரால் பேச வைக்கப்பட முடியும். பலில்லாஹில் அம்ரு ஜமீஆ, எல்லா விடயங்களும் அல்லாஹுக்கு தான் இருக்கிறது என்ற அல்லாஹுடைய வஹ்தானியத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான்.
31வது ஆயத்திலிருந்து 34வது ஆயத்து வரைக்கும் அதிலும் குஃபார்களுக்கு ரத்தாகவும் அல்லாஹு தாலா 35வது ஆயத்திலிருந்து 37வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா சிஃபாத்துல் ஜன்னah சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறான். இன்னும் முத்தகீன்கள் நல்லவர்களுடைய விடயங்களை பற்றியும் காஃபிர்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். 40வது ஆயத்திலிருந்து கடைசி ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளங்களை நாங்கள் இவ்வாறு தான் தரிப்படுத்தினோம் ஈமான் அமால்களை கொண்டு என்பதாக சொல்லி குல் கஃபா பில்லா நபியை நீங்க சொல்லுங்க அல்லாஹ் போதுமானவன் ஷஹீதம் பைனி உபைனக்கும் ஒமன் ஐந்தஹு இல்முல் கிதாப். எனவே இந்த சூறாவின் மூலம் நாங்கள் அல்லாஹுவை பற்றி நாங்கள் விளங்க வேண்டும். தஸ்பீஹுகளுடன் எந்த நிலைமைகளும் அல்லாஹுவை புகழ்வதுடன் காலங்களை கழிக்க வேண்டும் என்ற விடயங்களை பற்றி அல்லாஹ் சூறாவிலே 43 ஆயத்துக்கள் என்றாலும் நிறைய அல்லாஹுவை மாத்திரமே பேசக்கூடிய சூறா. எந்த சம்பவங்களை கூட அல்லாஹ் பேசவில்லை. அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை தஸ்பீ செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். எனவே நாமும் இந்த சூறாவை விளங்கி ஓதி அமல் செய்து அமல்தாரிகளாக ஆகுவோம். இன்னும் ஒரு சூறாவிலே சந்திப்போம். எனவே இந்த சூறாவை நாங்கள் விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.